டிசம்பர் 15, 2019 குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக நாடு முழுவதும் பெரும் போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. தலைநகர் டெல்லியில் அமைந்துள்ள ஜமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழகம் அருகே குவிந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பேர் மத்திய அரசுக்கு எதிராகவும் குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராகவும் குரல் எழுப்பிக் கொண்டிருந்தனர். அதிரி புதிரியாக பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்த போலீஸ்காரர்கள், உள்ளிருந்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரின் மீதும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகின்றனர், தாக்குதல்களை தொடர்கின்றனர். இஸ்லாமிய மக்களின் இத்தகைய போராட்டத்தை கண்டு அங்கிருந்த இந்து மக்களும் அவர்களுக்கு எதிராக போராட்டத்தை துவக்கியதால் குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிரான போராட்டம் மத ரீதியிலான போராட்ட களமாக மாறியது. போர்க்களமாக காட்சியளித்த இப்போராட்டத்தின் முடிவில் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்படுகின்றனர், 27 பேர் கொல்லப்பட்டனர். இத்தகைய கொடூர சம்பவத்திற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பொதுமக்களையும் காவல்துறையையும் பாஜக ஏவிவிட்டு சதி செய்கிறது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள தலைநகர் டெல்லியில் இப்படி ஓர் வன்முறை வெடிக்கும் அளவிற்கு குடியுரிமை சட்டத்தில் அப்படி என்ன பிழை இருக்கிறது? 2019 ஆண்டில் கொண்டுவரப்பட்ட குடியுரிமை சட்டம் தற்போது அமல்படுத்துவதற்கான காரணம் என்ன? குடியுரிமை சட்டத்தினை இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பதற்காக காரணங்கள் என்ன? குடியுரிமை சட்டத்தினை தமிழ்நாடு அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்ப்பதற்கான கூடுதல் காரணங்கள் என்ன என்பதை விளக்குகிறது இந்த வரலாறு சொல்லும் கதை. குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவிற்கு முன்பாக அசாமில் தேசிய குடிமக்கள் பதிவேடு தொடர்பாக நாம் அறிந்திருக்க வேண்டும். அதாவது 1971 ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான போரின் போதும், அதன் பிறகு பாகிஸ்தானிடமிருந்து வங்கதேசம் விடுதலை பெற்ற போதும் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்திலிருந்து வெளியேறிய லட்சக்கணக்கான மக்கள் அருகிலிருந்த அசாமில் அகதிகளாக குடியேறினர். அவ்வாறு குடியேறிய மக்களில் பெரும்பாலானோர் இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் மற்றும் இஸ்லாமியர்களாக இருந்தனர். இந்த குடியேற்றத்திற்கு பிறகு அசாமில் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமான நிலையில் இதனால் தங்களது வேலை வாய்ப்பு பறிபோவதாகவும் வாழ்வாதாரம் பாதிப்பதாகவும் அசாம் மாநில மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு தெரிவித்து வந்தனர். இதனை அடுத்து அசாம் மாநில மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும், வெளிநாட்டினர் வெளியேற்றப்படுவர் என்ற கோரிக்கையை முன்வைத்து பல கட்சிகள் அசாமில் தேர்தலை சந்தித்தன. இந்த கொள்கைகளை முன்வைத்து தேர்தலில் போட்டியிட்ட அசாம் கண பரிஷத் கட்சி 2 முறை வென்று ஆட்சியை அமைத்தது. தொடர்ந்து இது குறித்து மத்திய அரசுக்கு கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு வந்தன. இதையடுத்து 2013 ஆண்டு உச்சநீதிமன்றம் கண்காணிப்புடன் இந்திய அரசு தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிக்கும் பணியை தொடங்கியது. இந்த நிலையில் 1971 ஆண்டு மார்ச் 24 நள்ளிரவுக்கு முன்னதாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தவர்களுக்கு மட்டுமே தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் இடம் அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதன் பிறகு தயாரிக்கப்பட்ட தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் வங்கதேசத்திலிருந்து பெரும்பாலாக அகதிகளாக வந்த இந்துக்களின் பெயர்கள் விடுபடுவது தெரியவந்தது. இதற்கு அசாம் மாநில பாரதிய ஜனதா கட்சியினர் கவலை தெரிவிக்கவே வங்கதேசத்திலிருந்து அகதிகளாக வந்த இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் உள்ளிட்ட சமூகத்தை சேர்ந்த பொதுமக்களுக்கு தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் இடம் அளிக்கப்பட்டு குடியுரிமை வழங்கப்படும் என மத்தியில் ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி அறிவித்தது. இவ்வாறாக குடியுரிமை வழங்கும் பட்டியலில்
அகதிகளாக வந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டது பெரும் சர்ச்சையாக கிளம்பியது. இந்த தேசிய குடிமக்கள் பதிவேட்டுடன் சேர்த்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 31 முன்னதாக வரை அகதிகளாக வந்த இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜெயின்ஸ், பார்சிஸ் ஆகிய சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என சட்ட திருத்தம் செய்யப்பட்டு 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி மக்களவையிலும் மாநிலங்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் இக்குடியுரிமை சட்டத்தில் இஸ்லாமியர்கள் மட்டும் ஏன் சேர்க்கப்படவில்லை என்ற கேள்வி இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களிடையே எழுப்பியது. இதனால் சமூகத்தில் பதற்றமான சூழல் நிலவியது. இதற்கிடையில் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்படுவதாக மத்திய அரசு அறிவித்ததை தொடர்ந்து நாடு முழுவதும் பல்வேறு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்புகளை தெரிவிக்க தொடங்கின. மத சார்பின்மை என சொல்லக்கூடிய நாட்டில் மதத்தின் அடிப்படையில் எப்படி குடியுரிமை வழங்கப்படும் என்ற கேள்விகள் எழத் தொடங்கின. CAA எனப்படும் இந்த குடியுரிமை சட்டத்தினை தொடர்ந்து உள்நாட்டில் வசிக்கும் மக்களின் குடியுரிமையை புதுப்பிக்கும் NRC வரக்கூடும் என பிரச்சாரங்கள் தொடங்கின. எனினும் மத்திய அரசின் சார்பில் இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தினால் இந்தியாவில் வசிக்கும் இஸ்லாமியர்களுக்கோ யாருக்கோ எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது என விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் எதிர்ப்பு தொடங்கியதை அடுத்து டெல்லியில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி டெல்லியில் உள்ள ஜமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து நடத்திய இப்போராட்டத்தை தொடர்ந்து அங்கிருந்த இந்து சமுதாய மக்களும் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களில் தாக்குதலை தொடர்ந்தனர். மிகப்பெரிய அளவில் வெடித்த இப்போராட்டத்தில் 27 பேர் கொல்லப்பட்டனர். மத்திய பாஜக அரசு இத்தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இதனையடுத்து நாடு முழுவதும் கிளம்பிய கடும் எதிர்ப்பு காரணமாக இச்சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது. எனினும் டெல்லி, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் மட்டும் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டில் மீண்டும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பாஜக அரசு நாடு முழுவதிலும் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. தேர்தலை மையப்படுத்தி பாஜக அரசு இதனை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சிகள் தேர்தல் பத்திரம் மூலம் பெறப்பட்ட நன்கொடை தொடர்பாக செய்தியை மறைக்கவே இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும் பிரதான எதிர்க்கட்சிகள் ஆதங்கத்தை வெளிப்படுத்த ஆளும் பாரதிய ஜனதா கட்சியை தவிர பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் இந்த குடியுரிமை சட்டத்திற்கு எதிர்ப்புகளையே தெரிவித்து வருகின்றன. தமிழ்நாட்டில் இச்சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வராது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறி வரும் நிலையில் மத்திய அரசு செயல்படுத்திய திட்டத்தை முடக்க மாநில அரசுக்கு அதிகாரமில்லை எனவும் பாஜகவினர் தெரிவித்து வருகின்றனர். மேலும் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த போது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த அதிமுகவினர் கூட்டணியில் இருந்து வெளியே வந்த பிறகு இச்சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது இணையதளத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. மேலும் தமிழக வெற்றிக் கழகம் எனும் புதிய கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜயும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள சம்பவம் விவாத பொருளாக மாறியுள்ளது. மேலும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு தமிழ்நாடு அரசியல் கட்சியில் கூடுதலாக எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு இலங்கை தமிழர் பிரச்சனைகள் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக போர் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் அங்கிருந்து தமிழ்நாடு மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு இலங்கை தமிழர்கள் அகதிகளாக தஞ்சம் புகுந்தனர். அவ்வாறு தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்த இலங்கை தமிழர்கள் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டில் அகதிகளாக வாழ்ந்து வரும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படாத சம்பவம் மிக பெரும் கேள்வியாக எழுந்துள்ளது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்
ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரும் மக்களுக்கு குடியுரிமை வழங்குவதை போல் இலங்கையில் இருந்து வரும் தமிழ் மக்களுக்கும் குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதே தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் நிலைப்பாடாக உள்ளது. இந்த கருத்தை முன்வைத்த தமிழ்நாட்டின் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து வருகின்றன. என்ன புதிய திட்டம் கொண்டு வந்தாலும் மத சார்பின்மை எனும் உன்னத கொள்கையை பிடித்துக் கொண்டிருக்கும் இந்தியாவின் பன்முக தன்மையினை சிதைக்காத வகையில் இருக்க வேண்டும் என்பதே அனைவரது கருத்தாகவும் உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.